வெல்கம் பேக் டு சைதுவே அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நோன்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4வது நோன்பு வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. மணியை வந்து பார்த்தீங்கன்னா 11:26. இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா, நேற்று வந்து ஒவ்வொரு வீட்டுகளுக்கு வந்து ஜாமான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஜாமான்னா சாப்பாடு. அந்த சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி போயிட்டு அந்த பிளேட் இதுக்கெல்லாம் வாங்கிட்டு வரணும். எப்படியுமே வந்து அவங்க வீட்டில் இருந்து சும்மா எம்டி பிளேட்லாம் தரமாட்டாங்க. அதில் சாப்பாடு வச்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போது கொடுக்க மாட்டாங்க. அந்த அசர் டயத்தில் தான் கொடுப்பாங்க. அதாவது ஒரு 5 மணிக்கு மேலே இந்த ஒரு வீட்டுக்கு நான் ஒன்று கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வீட்டில் போயிட்டு இப்போ நான் வாங்கிட்டு வரணும். வாங்கிக்கிட்டு வேறு மன்சூர் வீட்டுக்கு போகணும். அங்கேயும் போயிட்டு வாங்கிட்டு வரணும். இங்கே வீடை பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது. உள்ளாக்க நம்ம அந்த இது பேர் என்னமோ பேர் நாங்கள் பனைமரம்னு சொல்லுவோம். அந்த பனைமரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சரி, ஓகே. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. இன்றைக்கி வேலையெல்லாம் எப்படி போகுது, என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். தூங்கிக்கிட்டு இருந்து நல்ல 3 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க வீட்டில் இருந்து. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, எடுத்து என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, இந்த மாதிரி வந்து நேற்று கொண்டு போய் கொடுத்தில ஜாமான், அங்கே போயிட்டு பிளேட்டு வாங்கிட்டு வா. பிளேட்டுக்கு வந்து அரபியில் வந்து அதாவது பாத்திரங்களுக்கு வந்து மல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன சொல்லுவாங்க? மல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வீட்டில் நான் ஹார்ன் அடித்தேன், யாரும் வரல. அதனால் வந்து வெளியில் இறங்கி வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே பெல்லு இருக்குது. இந்த பெல்லை வந்து இப்படி அடிக்கணும். உசுறு இல்லாத பெல்லு இது. சரிங்களா? இப்போ இதை வந்து அடிச்சிட்டோம்னாக்கா அங்கேருந்து ஆள் வருவாங்க. அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கிட்டு அப்படியே போனது. இங்கே ஒரு பெங்காலி ஒருத்தர் இருப்பான். உக்காளி வர மாட்டேங்கிறாமா. சரி, ஓகே. இங்கே டிசைனிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மரத்தில் செஞ்சது மாதிரியே செஞ்சுருப்பாங்க. வாங்கியாச்சு. இந்த இருக்கு பாருங்கள், இந்த 2 பிளேட்டு தான். இந்த பிளேட்டு வாங்கிட்டாங்க. இந்த 2 குண்டா தான் வந்து நேற்று கொண்டு வந்து கொடுத்தது. இதில் என்ன அப்புறம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நேற்று முந்தா நாள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. போனா மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக இருந்துச்சுல, அது வந்து அரபியில் வந்து கேமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கேமாத்து இல்லை, கேமாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சின்ன சின்ன பிட்ஸா இருக்குது பாருங்க, குட்டி பிட்ஸா. இந்த அளவுக்கு தான் இருக்குது பிட்ஸா. இந்த பிட்ஸா. அதுக்கப்புறம் வந்து இது சமோசா, குட்டி குட்டி சமோசா, இந்த மாதிரி இதுகள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளாக்க அந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் இது தான் இருக்குது. நோன்பு திறக்கக்கூடிய அந்த ஃபுட்டுகள் தான் வந்து அந்த இதில் வச்சு, அதாவது இவங்க வந்து எப்படின்னாக்கா, இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன செய்வோம், இப்போ நம்ம சொந்தக்காரவங்களுக்கு வந்து இந்த இந்த இதை கொடுப்போம்ல, இந்த இதை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு இதை கொடுப்போம், பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கொடுத்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக இவங்களும் வந்து கொடுத்து சாப்பிடுவாங்க. அது இவங்களுடைய பாரம்பரிய வழக்கம். ஏன்னா நம்ம ஊரில் இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே எப்பயுமே இவங்கள்ட்ட வந்து இருக்குது. அவங்க எப்பயுமே டெய்லியும் வந்து யார் வீட்டுக்காவது ஒரு 3 வீட்டுக்கு 4 வீட்டுக்காவது அவங்க கொடுத்து ஷேர் பண்ணிட்டு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க. சரிங்களா? அந்த ஒரு நல்ல ஒரு குணங்கள் இருக்குது இந்த அரபிக்காரவங்க மத்தியில். ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது தானே. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு இதெல்லாம் வந்து மிஞ்சிச்சுன்னா அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வெளியில் வேலை பார்க்குறவங்கள கொண்டு போயிட்டு கொடுக்க சொல்லிடுவாங்க சாப்பாடுகளை. என்ன தான் இருந்தாலும் அது எவ்வளோ சாப்பாடாக இருந்தாலும் அது எவ்வளோ இதாக இருந்தாலுமே கொண்டு போயிட்டு கொடுக்க சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி வந்து மிஸ்கின் நஃபர் வெளியில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து கொண்டு போயிட்டு கொடுத்துட வேண்டியது. அவங்களுக்கு அந்த சகருக்கு வந்து சாப்பாடு இல்லாத நேரத்தில் அவங்க அந்த சாப்பாடை வந்து யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து மன்சூர் வீட்டுக்கு வந்துட்டேன். இனி இங்கே பெல் அடித்து இந்த மாதிரி எங்கள் ஓனரம்மா பேரை சொல்லி வாங்கிட்டு போகணும். எங்கள் ஓனரம்மாவுடைய தம்பி வீடு தான் இந்த வீடு, யார் வீடும் இல்லை. யார் வெளியில் வந்து இந்த லெமனு எங்கள் சின்னத்தா வந்து அது சும்மா தூக்கி போட்டது கொட்டை சாப்பிட்டுட்டு அது முளைச்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசாக முளைச்சிருக்குன்னு. இவ்வளோ பெருசாக முளைச்சிருக்குது. அதில் காயெலாம் கிடக்குது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள். இந்த லெமன் வந்து எந்த லெமன் தெரியுதா? நம்ம இந்த மஞ்சள் கலர் லெமன் இருக்குது பாருங்கள், அந்த லெமன். அதோட அவங்க ஓனருக்கே தெரியலையாம்மா இது என்ன மரம் ஏது மரம் அப்படின்னு. பூ பூத்து காய் காய்ச்சி அந்த காய் பழுக்கும்போது தான் வந்து தெரிஞ்சிருக்குது, அடடே இது லெமனு அப்படின்னு. அதோட எங்கள் சின்னத்தான் சொல்லியிருக்காங்க, நான் சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே கொட்டையை தூக்கி போட்டேன், அதுவாக முளைச்சி வந்துருச்சு
அப்படின்னு. இப்போ அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 6 வருஷத்து மரம் பார்த்துக்கோங்க. அதான் எவ்வளோ உழைச்சோம்னா நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு. இப்போ நான் வந்து 2 வீட்டில் கொடுத்துருந்ததை அப்படியே வாங்கிட்டேங்க. இப்போ வாங்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் கொண்டு போயிட்டு இந்த இதை கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்க வேறு ஏதாவது வந்து இன்றைக்கி வேறு வீட்டுகளுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு 4-5 வீட்டுகளுக்கு கொடுப்பாங்க. அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தாப்புல இருக்குது. யார் யார் வீட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியலை. நான் ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்து அப்படியே படுத்து தூங்கினேன். காலையில் ஒரு 8:45க்கு எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க அந்த பில்டிங் கட்டுறவங்க வந்தாங்க. டக்கு 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 டக்குன்னு தட்டினாங்க. என்ன பையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாய் கிச்சனுக்கு வேலை போகணும்ப்பா அப்படின்னு சொன்னார். நான் டயத்தை பார்த்தா 2:45 நிற்கிது வாட்சி. ஐயோ ஏன்னா இவ்வளோ நேரமாட தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். மொபைலை போயிட்டு கிளிக் பண்ணி பார்க்குறேன். மணி 8:30. வாட்சி ஓடாமல் இருந்தேன். பேட்டரி ஏதோ சுத்தமாக முடிஞ்சு ஒரு பேட்டரியை மாற்றேன். இங்கே வரங்க நான் கடைக்கு போயிருக்கேன்னு. கடைக்கு போகாமல் நான் இங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே யூடியூன் எடுத்து கடைக்கு போயிட்டு வந்துடுவேன். என்னென்னா கடலைப்பருப்பு இதை வாங்கினேன். கடலைப்பருப்பு இல்லை, இந்த கடலைப்பருப்பை வாங்கிக்கிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட் வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வருவோம். சரியா? மதியம் போய் அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் லுகர் தொழுதுட்டு தூங்கினேன். செம்ம தூக்கம். வேலை தான் எதுவும் இல்லையே. வந்துச்சுன்னா ஏதாவது ஜமியாக போகிறதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே வேலை இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடித்தேன். இப்போ டெலிவரிக்கு கிளம்பியாச்சுங்க. இருந்தால் சாப்பாடு டெலிவரி இப்படி தான் வந்து சாப்பாடு கொடுத்து விடுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும். இப்போது எங்கள் முதலாளி அம்மாவுடைய தம்பி வீட்டுக்கு கொடுத்து விட்ருக்காங்க. அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வந்து திருப்பி வந்து கராஃபா போகணும். கராஃபாவில் போய் அங்கே ஒரு வீட்டுக்கு அவங்களுடைய தங்கச்சி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு அப்படி வரணும். இங்கே பாருங்கள், நோம்பில் வந்து இந்த டென்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் நோம்பு திறக்க வருவாங்க. அது நேரத்தோடு போனால் தான் உள்ளே போக முடியும். லேட் ஆயிடுச்சுனாக்கா உள்ளே போக முடியாது. ஓகே கைஸ், அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வர்றேன். ஸோ கைஸ், அடுத்த டெலிவரி கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க, என்னையா இது சட்டா புட்டான்னு கேட்குது. இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து அடுத்த டெலிவரி போகிறேன். இங்கே ஸோ இந்த இருக்கு பாருங்கள். இதை வந்து அடுத்த இது இப்போ நான் நேராக கராஃபாக போகிறேன். நான் சொல்லியிருப்பேன் அங்கே கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே வரணும். நோம்பு கஞ்சி இன்றைக்கி செய்யலாம் பார்த்தது, ஆனால் வந்து முடியலை. நேற்று செஞ்சது தான் வந்து வச்சு குடித்தோம் நான் எல்லோரும். சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி போய்கிட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து கொஞ்சம் வடை, இந்த சட்னி வீட்டில் வச்சிட்டோம்னாக்கா அந்த வடைகளை வாங்கிட்டு வந்தோம்னாக்கா இந்த நோம்பு திறந்துட்டு உடனே சாப்பிட்லனால அந்த சும்மா இருக்கிற நேரத்தில் வச்சுக்கிட்டு 2 வடையை கொஞ்சம் சட்னியை ஊற்றிக்கிட்டு சும்மா தொட்டுட்டு சாப்பிட்டோம்னாக்கா சும்மா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது தேங்காய் பொரியல் எரியல் எல்லாம் இருக்குது. என்ன பச்சை மிளகா மட்டும்தான் இல்லை. அந்த பச்சை மிளகா வாங்குறதுக்கு நான் பாய்கிட்ட சொல்லியிருக்கிறேன். பாய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது நம்மளும் கொஞ்சம் வாங்கிட்டு போவோம். ஏன்னா பச்சை மிளகா வாங்கி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. இனிமேல் வந்து நோன்பு இருக்கிறதுனால வந்து அப்பப்போ ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்ல, அதுக்குத்தான். சுரேஷ் இன்னைக்கு 4வது நோன்பு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். போண்டாவில் வந்து அவங்க உப்பு போடல. சட்னி வந்து போண்டாங்க நல்லா அருமையாக இருக்குது. உப்பு மட்டும் போட்டிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். சட்னியை போட்டிங்களா? சட்னி போட்டேன். லைட்டாக போடலாம் போட்டுக்கங்க. இது நம்ம வீட்டில் இருந்து வந்த கிபாப் சொன்னாங்க. கிபாப் அரபியில் வெங்காய வடை. ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து சஹருக்கு வந்து நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். என்ன பிரியாணின்னு கேட்டிங்கனாக்கா மட்டன் பிரியாணி. நம்ம முகமது அலி பாய் தான் வந்து நமக்கு மட்டன் கொடுத்தாரு. அதை தண்ணியில் போட்டு நல்லா ஐஸ் எல்லாமே வந்து போயிடுச்சு. இங்கே எல்லாமே வந்து இந்த மாதிரி கீஸில் தான் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கவரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் ஈரல் இருக்குது. ரெண்டையுமே போட்டு பிரியாணியை வந்து செஞ்சு இன்றைக்கி சஹருக்கு வந்து ஒரு அசத்திட வேண்டியது தான்.
அது எப்படி என்ன மாதிரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நல்லா கறிங்க கொழுப்பெல்லாம் நீக்கி நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க அவங்க வீட்டில். நம்மள்ட்ட கத்தி இருக்குது, அதை வச்சு இன்றைக்கி வெட்டி ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருவோம். சரியா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகா துண்டு துண்டாக இருக்கா, மீன் துண்டு மாதிரியா? ஆமாம். சரி, ஓகே, வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதை வெட்டி முதல்ல அவிய போடணும். ஆனால் இது சீக்கிரம் அவிஞ்சிடும். ஒரு 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 2 கொதி விட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அவைக்கிற ஒன்றும் இல்லை, தண்ணி தான் இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து பிரியாணி செஞ்சுருவோம். டைம் இல்லை, 12:30 ஆச்சு. இப்போது நெய்யை ஊற்றிக்கிடுவோம். ஓகே, இந்த அளவுக்கு நெய்யை ஊற்றியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய். ஓகே, இந்த அளவுக்கு எண்ணெய். ஓகே, இப்போது எண்ணெய் நெய் நல்லா சூடாகிருச்சு. அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். இப்போது வெட்டி வச்சுருந்த வெங்காயம், இப்போ இந்த வெங்காயத்தில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 3 பிரியாணி இலை. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டு, அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருவோம். ஓகேங்க, வெங்காயம் ஒரு வழியாக வதங்கி முடிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். ஒரு 3.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம பிரியாணிக்கு எவ்வளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சு ஏற்றி நல்லா அது பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்குறோமோ அதில் கிடைக்கிற டேஸ்ட்டு தான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு. இப்போ நம்ம போட்ட இஞ்சி பூண்டு நல்லா சூடு ஏறி அதோடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. அடுத்தது கொத்தமல்லி புதினாவை நம்ம சேர்த்துருவோம். சரியா? இந்த அளவுக்கு மிளகாய் பொடி, அதாவது நம்ம பெரிய ஸ்பூன் இருக்கு பாருங்க, அந்த பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். அடுத்தது 10 பச்சை மிளகாய். அடுத்தது 3 தக்காளி. அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். தக்காளி நல்லா மசியட்டும். இப்போது சட்டியை திறந்து இந்த ஸ்பூன் அளவுக்கு லேசாக கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, அடுத்தது ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர், ஒரு எலும்புச்சம்பழ சாறு, போட்டு நல்லா பிரட்டிட்டு
பிரியாணி வாடை சும்மா கம்ம கம்மன்னு தூக்குதுங்க. இப்போது அவிச்சு வச்சுருந்த மட்டனை இந்த மசாலாவோட அப்படியே தட்டிடுவோம். அதை அப்படியே இந்த மசாலா கூட பிரட்டிடுவோம். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுருவோம். அந்த மசாலா அந்த மட்டனில் போய் நல்லா சேர்ந்து நல்லா கொஞ்சம் சூடாயிருச்சுனாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி தான் கொஞ்சம் கனமான சட்டி, லேட் ஆகுது. சரி, ஓகே, பரவாயில்ல, பார்ப்போம். நான் அரிசி வந்து ஒரு 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 4 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணி வந்து மட்டன் அவிய வச்ச தண்ணியவும் நான் வந்து அதிலேயே வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இருக்கிற சத்து ஃபுல்லும் அதில் தான் இருக்குது. அப்புறம் அதை கீழே ஊற்றிட்டோம்னாக்கா அதில் இதே இருக்காது. ஸோ அதுக்கு தான். ஓகேவா? இப்போது ஊற வச்சுருந்த அரிசியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போது மூடி வச்சுருந்த சட்டியை லேசாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் நல்லா பப்புள்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே ஒரு பரட்டி விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை இப்போ இதில் ஊற்றிடுவோம். சரியா? அப்படியே நல்லா பரட்டி விட்டுருவோம். பிரியாணி அருமையாக இருக்குது. உப்பு மட்டும் லேசாக போட்டுக்கிறணும். இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் உப்பு. அடுத்து பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே உலை வந்து கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் அரிசியை அதில் தட்டிடலாம். கொஞ்சம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த இதில் வந்து அரிசியை போட்டுருவோம். சரியா? மூடி வச்சிடலாம். இனி கொதிக்க வேண்டியதுதான். இனி கொதித்து இனி தம்மில் போடும்போது நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது பிரியாணி வந்து தம்முக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீ அப்படியே போட்டு தம்மில் போட்டுற வேண்டியது தான். சரியா? மூடி வச்சுட்டு அவ்வளோதான். இப்போது ஃபைனலாக பிரியாணி முடிஞ்சிருச்சு. எடுத்து போடுங்க பாய். இல்லைங்க, பிரியாணி நிறையா இருந்துச்சு. கொஞ்சத்தை காணோம் அப்படி தானே பார்க்குறீங்க. நம்ம முகமது பாய் வந்தார், அவருக்கு கொஞ்சத்தை போட்டுட்டு அப்படியே நமக்கு கொஞ்சம் போட்டாச்சு. நம்ம பிரியாணி கொஞ்சம் இது பண்ணலாம், கொஞ்சம் இன்னும் தம்மில் போட்டிருந்தாருங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு பிரியாணி, நல்லா இருக்கு, டேஸ்ட் இருக்கு. சுட சுட பிரியாணி சகருக்கு. மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. சாப்பிட்றலாமா? அவிச்ச முட்டை இருக்குது, போட்ட ஈரல் இருக்குது, பாய் ஒரு பீஸு கொடுத்துருக்காப்புல நமக்கு. பிரியாணி இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது. சுட சுட தான் பிரியாணியை சாப்பிடும்ல, கொஞ்சம் ஆவி பறக்க. நல்ல டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டு, அருமையான டேஸ்ட்டாக இருக்குது.
ஆஹா! அந்த தயிர் ரைத்தாவும், இந்த பிரியாணி சாப்பிடும்போது, ஒரு கல்யாணக்கார வீட்ல உட்காந்து சாப்பிடுற அதே ஃபீல் இருக்குது. சாலட் இருந்துச்சுங்க. கட் பண்ணதா? நான் இருக்கேன். 2 கசுலையாவது வச்சு சாப்பிடலாம். மீதி வெங்காயம் பச்சடி தான் நல்லா இருக்கு. அருமை. வெறும் மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா அவ்வளவுதான். ஓகே கைஸ், சஹர் வச்சுட்டு அப்படியே தொழுதுட்டு வந்து தூங்க வேண்டியதுதான். அவ்வளோதான் எங்கள் வேலை. தராவியை தொழுதுட்டு அப்படியே நேராக ஓனர் அம்மா வெளில போகணுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. அப்படியே அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வந்து வீடு கழுவணும். வீடு கழுவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி வேலையில் உட்காந்துருந்தேன். இப்போ தான் முடிஞ்சது வேலை. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். மறக்காமல் சைவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்காக ஒன்று சொல்கிறேன். இன்னொரு vlog சந்திப்போம். பாய், குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாரி, குட் மார்னிங்.